ஹலோ ஃப்ரெண்ட், வெல்கம் டு ட்ராவல் ஏரியா சேனல். பார்த்துருக்குற அனைவருக்கும் இந்த சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இன்றைக்கி சென்னையில் 2 முக்கியமான பீச் இருக்குது. இப்போ அதில் ஒரு பீச் வந்து பெசனர் பீச். இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த பீச் வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டின்னு பீச்சுன்னே சொல்லலாம். பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒரு நீட்டாகவும் பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு ஒரு லுக்காகவும் இருக்கும். இப்போ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. பீச்சில் வந்து இது ரொம்ப ஃபேமஸான பீச், பெசனர் பீச். பல சினிமா ஷூட்டிங்லாம் எடுக்கக்கூடிய ஒரு இடமே சொல்லலாம். நீங்கள் நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா பெசனர் பீச்சை பார்க்கலாம். இப்போ அந்த ஒரு சீக்வன்ஸை நான் காட்டுறேன், அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் காட்டுறேன், ஷூட்டிங் நடந்த ஸ்பாட்டை மட்டும். இது தவிர்த்து பெசனர் பீச் வந்து முக்கியமான ஒரு சில நினைவு சின்னங்கள், கோயிலெலாம் இருக்குது. நம்ம அதுவும் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். சொன்ன நினைவு சின்னம் இதுதான். இந்த நினைவு சின்னம் எதுக்காக பெசனரில் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கில பீரியட் காலத்தில் வந்து கப்பலில் மக்கள் பயணம் செஞ்சுருந்தாங்க. அந்த பயணத்தின் போது மக்கள் வந்து நிலத்தட மாதிரி போட்டு முழுங்க பார்த்த நிலைமையில் அங்கே உள்ள கேப்டன் வந்து மக்களோட உயிரை எல்லாத்தையும் காப்பாற்றி லாஸ்ட்டாக ஒரு பெண்ணோட உயிரையும் காப்பாற்றும் போது அவர் பெண்ணை காப்பாற்றி அவர் வந்து உயிரை அதில் அந்த போட்லேயே இறந்துட்டார். அவர் இறந்த நினைவு சின்னமாக தான் இந்த பெசனரில் இந்த வந்து ஒரு நினைவு சின்னம் இருக்குது, நீங்கள் பார்த்துருக்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பெசனர் வந்து மார்னிங் சரி ஈவினிங்கும் சரி ரொம்பவே களை கட்டும். ஏன்னா அப்படி ஒரு மக்கள் வந்து இந்த இடத்துக்கு வரக்கூடிய இருக்கிறாங்க. அதுவும் சென்னை மக்கள் அதிகமாக இந்த இடத்துக்கு தான் வருவாங்க. சப்போஸ் நீங்களும் சென்னையை சுற்றி பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க, வந்து பாருங்கள் எப்படி இருக்கும் சொல்லிவிட்டு. இப்போ நம்ம வந்து பீச் மண்ணில் தான் உட்காரணும் அவசியம் இல்லை. அதுக்கான நடைபாதைன்னு கொடுத்துருக்குறாங்க பீச் வரமாக. அது வாக்கிங் பண்ணுறவங்களும் சரி, ஸ்கேட்டிங் பண்ணுறவங்களும் சரி. பீச் ஒட்டின மாரி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி, ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு டஸ்ட்பினில் குப்பை போனோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு ஒரு 10 அடி அடிக்கும் ஒரு டஸ்ட்பின் இருக்கும். அதுவும் அந்த டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருள் தனியாக போடுற டஸ்ட்பின் இருக்கும், மக்கி போடுற இலை துணி அதுமாரி தனி டஸ்ட்பின் இருக்கும். நீங்கள் அந்த ப்ளூ க்ரீன் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து டஸ்ட்பினை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன பார்த்தீங்கன்னா பார்க்கிங் வசதி வந்து இங்கே வசதி உண்டு. பார்க்கிங் வசதின்னு அதுக்குன்னு தனியாக இருக்குது. அதுக்குன்னு வந்து டோக்கன் வாங்குகிறாங்க. டிக்கெட் அது ப்ரைஸ் வந்து கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா 20 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் வந்து. இப்போ நான் மத்தியானம் வந்துருக்கிறேன். மத்தியானால நம்ம வந்து ஃப்ரீயாக நான் உங்கள்கிட்ட எல்லா இடத்தையும் நான் காட்டுறேன், எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். பெசனர் பீச் வந்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பீச் தான். ஏன்னா ஸ்மார்ட் சிட்டி மாரியே இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு அழகாக ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் இந்த பீச்சு. நான் நிறைய விஷயம் சொல்லலாம். இதோட இந்த பீச் ஒட்டின மாரி பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் கடை இருக்கும், காஃபி ஷாப், ரெஸ்டாரண்ட், ஹோட்டல் அதுமாரி இருக்கும். நீங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த பீச்சுக்கு வந்து நான் கூட என்ஜாய் பண்ணிட்டு இது பண்ணலாம். இது தவிர்த்து இந்த பீச்சோட முக்கிய அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள கடை தான், பீச்சுக்குள்ளே இருக்கிற கடை தான். பஜ்ஜி, மீன் கடை, பானிபூரி, நிறைய இப்போ ப்ளே கேம்லாம் இருக்கும். நம்ம விளாட்றதுக்குன்னு கேம்லாம் நிறையா விஷயம் இருக்குது. நம்ம வந்து அது மதியானம் வந்து நம்ம பார்க்க முடியாது. ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock மேலே நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து பார்க்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதுவும் ஃபேமிலியோட கூட்டி வந்தீங்கன்னா வேறு லெவலில் சூப்பராகவே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பீச் தான் இந்த ஒரு இடம். நான் சொன்ன திருக்கோயில் இதுதான். இப்போ இந்த திருக்கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் கோயில். இது மட்டும் இல்லாமல் இது கடற்கரை ஒட்டி இருக்கிறனால ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். சப்போஸ் நீங்கள் கோயில் இந்த இந்து திருக்கோயிலை வந்து நீங்கள் வந்து சாமி தரிசிக்கும் போது நீங்கள் கடற்கரை வந்து
போயிட்டு காலை நினச்சிட்டு சாமிக்கு ஏதாவது பரிகாரம் அதுமாரி செய்யறாங்களோ பீச் பக்கமாக இருக்குது, எல்லாம் பரிகாரம் செய்யலாம். இந்த திருக்கோயிலை பார்க்கறதுக்கு எல்லா மாநிலத்து மக்களும் வந்து இங்கே அந்த சாமியை தரிசித்து போவாங்க. இப்போ நம்ம அடுத்ததாக எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பீச் ஒட்டின மாரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சு தான் போகிறோம். அன்னை வேளாங்கண்ணி சர்ச்சு. இது ரொம்பவே ஃபேமஸான சர்ச்சு. இந்த கோயிலுக்கு பல வெளியூரில் இருந்தும் சரி, பல மாநிலங்களும் சரி வந்து இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு நல்லா சாமியை கும்பிட்டுட்டு போகக்கூடிய ஒரு இடம் தான் திருக்கோயில் தான் இந்த கோயில். இப்போ நம்ம அந்த திருக்கோயில் தான் பார்க்குறோம். அது வந்து அந்த திருக்கோயில் ஒட்டின மாதிரி ஏகப்பட்ட கடை இருக்குங்க. பார்க்கறதுக்கு எப்போ போனாலும் அந்த கோயில் வந்து ஒரு திருவிழா மாரி தான் இருக்கும். நீங்கள் அந்த திருக்கோயிலுக்கு சாமி கும்பிட்டுட்டு நேராக இங்கே பீச்சுக்கு வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய இதுவும் இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயில் வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் தான். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியம் வாய்ந்த ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 72 வருஷம் முன்னாடி இது தொடங்கப்படுது. அந்த எப்படி தொடங்கப்படுது இந்த கோயிலை வந்து கட்டினாங்க பார்த்தீங்கன்னா, டி அருளப்பன் அவர் வந்து கனவுல வந்து அன்னை வேளாங்கண்ணி வந்து தோன்றி, நான் இந்த இடத்துல இருக்கிறேன், என்னை இங்கே பலன் வந்தீங்கன்னா நான் சிலையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கனவுல வந்தது. இவரும் அது வந்து ஜஸ்ட்டு அது கனவு தானே சொல்லிட்டு இது இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எதர்ச்சியாக நம்ம தோண்டுவோம் சொல்லிட்டு அவர் தோண்ட அந்த இடத்துல அந்த சிலை இருந்திருக்குது. இதை பார்த்து அவர் வந்து உடனே அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கூரை போட்டு அவர் வழிபட்டு வந்தார். இவர் வழிபடுறதை பார்த்துட்டு பின்னாடி இருந்த அவங்க கேட்குறதெல்லாம் அவங்களுக்கு நல்லபடியாக நடந்திருக்குது. அதனால் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அன்னை வேளாங்கண்ணி கோயிலாக எல்லாரும் போற்றப்பட்ட ஒரு விஷயமா இன்ன வரைக்கும் நம்ம ரொம்பவே ஃபேமஸான பெசனர் கோயில்னா அன்னை வேளாங்கண்ணி கோயில்னா சொல்லலாம். இந்த கோயிலில் உங்களுக்கு ஏதாவது வேண்டுதல், ஏதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை பிறக்கல, அப்படி ஏதாவது உங்களுக்கு வேண்டுதல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அன்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு வந்து நீங்கள் வேண்டுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். கடவுள் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து வேண்டுங்க. கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா எதுவுமே கவலைப்படுத்தலை. பெசனர் பீச்சை வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டாக நீங்கள் சுற்றி பாருங்கள். சுற்றி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதீஷ்.